நம்ம நான்வெஜ்னாலே ரொம்ப காரசாரமா சாப்பிட்டு பழகியிருப்போம். ஆனா, நம்ம இப்ப செய்ய போறது ஹனி சிக்கன். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சோரா தான் இருக்கும். ஆனா, சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும், ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கு. ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதுவரைக்கும் நீங்க கடையில தான் சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ நம்ம வீட்லயே எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியா நீங்க பார்க்க முடியும். வெல்கம் டூ டேஸ்டி செஃப் மாம். நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதுவும் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது சில்லி சிக்கன் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சிட்டு நம்ம அப்புறமா ஹனி சிக்கன் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா உருகுனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கூடவே சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஹனி தேன் ஊற்றிருக்கேன். இது வந்து சூடுபடுத்தக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே கலந்தாலே போதும். கலந்துட்டு ஒரு கப்புக்கு மாற்றிட்டு நம்ம கூட வெள்ளை எள்ளு தூவிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம்